வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினிகாந்த் ஜோடியாக வித்யா பாலன், ரகசிய காதலனை மணக்கும் பிரபல கதாநாயகி. நடிகை மஞ்சு வாரியாருக்கு மிரட்டல். இனி விரிவான செய்திகள். தான் தயாரித்து நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்திற்கு ஹிந்தி நடிகை கஜோலை அழைத்து வந்த நடிகர் தனுஷ் அடுத்து ரஜினி நடிப்பில் தான் தயாரிக்கும் புதிய படத்திற்கு ஹிந்தி நடிகை வித்யா பாலனை அழைத்து வர முடிவு செய்திருக்கிறார். கபாலி பட இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கும் புதிய படத்தில் வித்யா பாலன் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார். அவரது கால்ஷீட் தேதிகள் முடிவு செய்த பின்னர் முறையாக அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. முரளி ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற உள்ளது. இந்த படத்திற்கு கபாலி படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாரா அல்லது வேறு இசையமைப்பாளர் இசையமைப்பாரா என்பது தெரியவில்லை. தமிழில் தாம்தூம் படத்தில் கதாநாயகியாக நடித்த கங்கனா ரனாவத் ஹிந்தியில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து பல விருதுகளை பெற்றவர். ஹிந்தி நடிகர் ரித்திக் ரோஷனுடன் காதல் மோதல் என்று இருந்த அவர் இப்போது புது காதலனை கண்டுபிடித்திருக்கிறார். நான் 20 வயதில் இருந்தபோது எதற்காக எல்லோரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வியப்புடன் எண்ணியதுண்டு. ஆனால் 20 வயதுக்கு பிறகு அந்த எண்ணம் மாறிவிட்டது. உடனிருந்து தன்னை பார்த்து கொள்ளும் ஒரு பார்ட்னர் கிடைப்பது அருமையான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கினேன். அன்பையும் பாசத்தையும் எப்படி சிறந்த முறையில் தர நான் எண்ணுகிறேனோ அதே அளவுக்கு அவரும் என் மீது அன்பும் பாசமும் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நான் அப்படி ஒருவரை இப்போது தேர்வு செய்துவிட்டேன். அவர் மீது ஆழமான காதல் வைத்திருக்கிறேன். அவருடன் டேட்டிங் மட்டுமே செய்து கொண்டிருக்காமல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ள கங்கனா ரனாவத் அவரது ரகசிய காதலன் யார் என்பதை மட்டும் தெரிவிக்கவில்லை. நடிகர் திலீப்பை விவாகரத்து செய்த பிறகு பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளை மட்டும் தேர்வு செய்து நடித்து வருகிறார் நடிகை மஞ்சு வாரியர். பிரபல இயக்குனர் கமல் இயக்கத்தில் மலையாள பெண் எழுத்தாளர் கமலாதாஸ் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாகும் ஆமி படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கும் மஞ்சு வாரியருக்கு இப்போது அடிக்கடி மிரட்டல் வருகிறதாம். இதனால் அச்சத்தில் இருக்கிறார் மஞ்சு வாரியர். ஏற்கனவே இந்த வேடத்தில் நடிக்க ஹிந்தி நடிகை வித்யா பாலன் ஒப்புக்கொண்டிருந்தார். படப்பிடிப்பு தொடங்குவது ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் திடீர் என்று படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக இயக்குனரிடம் தெரிவித்தார் வித்யா பாலன். இதற்கு ஒரு அமைப்பினர் விடுத்த மிரட்டல் தான் காரணமாம். இப்போது இந்த படத்தில் நடிக்கும் நடிகை மஞ்சு வாரியரும் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் இந்த படத்தில் அவர் தொடர்ந்து நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தாரைத்தப்பட்டை படத்திற்கு பிறகு இயக்குனர் பாலா இயக்கவிருக்கும் புதிய படத்தை இயான் ஸ்டுடியோஸ் என்கிற நிறுவனமும் பாலாவின் பி ஸ்டுடியோஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்க உள்ளது. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜோதிகா நடிக்க இருக்கிறார். இவருடன் ஒரு பிரபல கதாநாயகன் ஒருவரும் நடிக்க இருக்கிறார். அவர் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை. மார்ச் 1ஆம் தேதி முதல் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குகிறது. பாலா தயாரித்த மாயாவி படத்தில் ஜோதிகா நடித்திருக்கிறார். ஆனா பாலா இயக்கத்தில் ஜோதிகா நடிப்பது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. திரையுலகில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டேன். இது எளிதாக கிடைத்து விடவில்லை. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து கடும் உழைப்பால் இந்த முன்னணி இடத்தை பிடித்திருக்கிறேன் என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். எந்த துறையாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்போது அவற்றை சமாளிக்க தைரியம் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். குழப்பம் என்பது என் வாழ்க்கை அகராதியில் கிடையவே கிடையாது. அதனால்தான் நான் 10 வருடங்கள் தொடர்ந்து நடித்து வருகிறேன். இதுவரை கிடைத்த வாய்ப்புகளில் நடித்தேன். இனிமேல் நடிப்புக்கு சவாலான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க விரும்புகிறேன் என்கிறார் காஜல் அகர்வால். ரெமோ படத்தை தயாரித்த ராஜா தயாரிப்பில் மோகன் ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன் படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் அடுத்து AM ரத்னம் தயாரிக்கும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்திற்காக பல இயக்குனர்களிடம் கதை கேட்டு வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் இறுதி சுற்று பட இயக்குனர் சுதா சொன்ன கதை பிடித்திருந்ததால் அவரை தனது அடுத்த பட இயக்குனராக தேர்வு செய்திருக்கிறார். இப்போது சிவகார்த்திகேயன் நடித்து வரும் வேலைக்காரன் படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர்.
பெரியண்ணா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பார்வை ஒன்றே போதும், சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ் உட்பட 40 படங்களுக்கு மேல் இசையமைத்தவர் பரணி. இவர் இப்போது இயக்குனராக அறிமுகமாகிறார். இவர் இயக்கும் படத்திற்கு ஒண்டிக்கட்ட என்று பெயர் வைத்துள்ளார். பிரெண்ட்ஸ் சினி மீடியா என்கிற பட நிறுவனம் சார்பில் மேகலா ஆர் தர்மராஜ், ஷோபா கே சுரேந்திரன், சுமித்ரா பரணி ஆகியோர் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தில் விக்ரம் ஜெகதீஷ் கதாநாயகனாக நடிக்கிறார். கதாநாயகியாக நேஹா நடிக்க, மேலும் தர்மராஜ், கலைராணி, சாமிநாதன், முல்லை, கோதண்டம், சென்றாயன், மதுமிதா, ஹலோ கந்தசாமி உட்பட பலர் நடிக்கின்றனர். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்திற்கு பரணியே இசையமைக்கிறார். பாடல்களை கபிலன், பரணி, தர்மா ஆகியோர் எழுத, சிவசங்கர், தீனா, ராதிகா ஆகியோர் நடனம் அமைக்கிறார்கள். கத்தித்தாவது மனசு படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் பத்திரிகை தொடர்பாளரான பெருதுளசி பழனிவேல். திரைப்படம் சம்பந்தமான பல நூல்களை எழுதியிருக்கும் அவர் இப்போது 2016ஆம் ஆண்டின் திரைப்பட புள்ளி விபரங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை பட அதிபர் AVM சரவணன் வெளியிட, PRO யூனியன் தலைவர் டைமண்ட் பாபு, தயாரிப்பாளர் விஜயமுரளி ஆகிய இருவரும் பெற்றுக்கொண்டனர். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் திரைப்பட புள்ளி விவரங்களை சேகரித்து புத்தகமாக வெளியிட முடிவு செய்துள்ளாராம் பெருதுளசி பழனிவேல். அதர்வா நடித்த ஈட்டி படத்தை இயக்கிய இயக்குனர் ரவி அரசு தற்போது GV பிரகாஷ் கதாநாயகனாக நடிக்கும் ஒரு படத்தை இயக்குகிறார். அந்த படத்திற்கு ஐங்கரன் என பெயர் வைத்திருக்கும் இயக்குனர் ரவி அரசு அந்த படத்திற்கு கதாநாயகியாக மஹிமா நம்பியாரை ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் நாள் படப்பிடிப்பில் திரையுலகினர் பலர் கலந்து கொண்டு படக்குழுவினரை வாழ்த்தினார்கள். தொடர்ந்து ஒரே கட்டமாக படப்பிடிப்பு நடத்தி படத்தை ஜூன் மாதம் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்களாம். அஸ்விகா கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் லயன் பிரின்ஸ் தயாரிக்கும் படம் கேக்ரான் மேக்ரான். இந்த படத்தில் சபா கதாநாயகனாகவும் லூப்னா அமீர் கதாநாயகியாகவும் அறிமுகமாகின்றனர். மேலும் ஆடுகளம் நரேன், சபிதா ஆனந்த், ரேகா சுரேஷ், பிளாக் பாண்டி, மதுமிதா, ஷாலு, குமரி ஜெய்சிங், நெல்லை ராஜேஷ், மணிமாறன் உட்பட பலர் நடிக்க கதை எழுதி இயக்கியுள்ளார் சாம் இமானுவேல். ஆதித்யா மகாதேவன் இசையமைக்க, முருகன் மந்திரம், நிகரன் ஆகியோர் பாடல்கள் எழுதியுள்ளனர். கார்த்திக் பாலா ஒளிப்பதிவு செய்ய, சரண் பாஸ்கர், சதீஷ் இருவரும் நடனம் அமைத்துள்ளனர். நட்பு, கோபம், விரிசல் என நண்பர்களின் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, பாபநாசம், மூணாறு போன்ற இடங்களில் நடைபெற்றுள்ளன. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கல்யாண வளையோசை கொண்டு கஸ்தூரி மான் போரையுண்டு வந்தாளே இளவாழும் கண்டு வாடாத வெண்முல்லை சென்று. ராஜா சந்திரசேகருடைய தம்பியான TR ராவணத்தை பார்க்க போகும்போது அவர் என்னவெல்லாம் கேள்வி கேட்பார், அதுக்கு தான் என்னவெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று தயார் செய்து கொண்டுதான் போனார் ராமச்சந்திரன். எப்போ வந்த என்று இவரை பார்த்த உடனே கேட்ட TR ரகுநாத் அடுத்து ராமச்சந்திரன் என்ன கேள்வி அவர் கேட்பார் என்று எதிர்பார்த்தாரோ அந்த கேள்வியை தவறாமல் கேட்டார். சாயா படம் என்னாச்சு என்று. அடுத்து படப்பிடிப்பு நடத்தும் போது தகவல் சொல்லி அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று இவர் சொன்ன உடனே ஆக இப்போதைக்கு படப்பிடிப்பு எதுவும் இல்லை, சரி வேற ஏதாவது படத்தில் ஒப்பந்தமாக இருக்கிறாயா என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டார் TR. இல்லை என்று ராமச்சந்திரன் பலமாக தலையசைத்தவுடன் தொடர்ந்து கதாநாயக வேஷத்தில் தான் நடிக்கணும்னு இருக்கியா, இல்லை வேற வேஷம்னாலும் நடிப்பியா என்று தன் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள அவரை பார்த்து ஒரு கேள்வியை வீசினார் TR ரகுநாத். நடிகனுக்கு வேஷம் என்ன இருக்குது, எந்த வேஷமானாலும் நடிக்க தயாராக இருக்கேன், ஆனால் வேஷம் நல்ல வேஷமாக இருக்கணும், அவ்வளவுதான் என்றார் ராமச்சந்திரன். அடுத்து ராமச்சந்திரனுடைய சம்பள விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பிய TR ரகுநாத், நீ கதாநாயகன் நடிக்கும்போது மாதம் 350 ரூபா சம்பளம் வாங்கினவன், அதே சம்பளத்துக்கு தான் நடிப்பியா இல்லை குறைஞ்ச சம்பளம்னாலும் நடிக்க தயாராக இருக்கியா என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டார்.
கதாநாயக வேஷத்துக்கு கொடுக்குற சம்பளத்தை எல்லா வேஷத்துக்கு கொடுப்பாங்களா? வேஷத்துக்கு தகுந்த மாதிரி தானே சம்பளம் கொடுப்பாங்க என்று சொல்லி தான் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பதை டி.ஆர். ரகுநாத்துக்கு புரிய வைத்தார் ராமச்சந்திரன். இதெல்லாம் பேசி முடித்தவுடன் நான் அடுத்து டைரக்ட் பண்ணுற தமிழறியும் பெருமாள்ன்ற படத்தில் ஒரு கதாநாயகன் இருக்கு என்று டி.ஆர். ரகுநாத் சொல்ல ஆரம்பித்தது தான் தாமதம். என்னை கேலி பண்ணுறதுக்கே கூட்டம் வச்சிங்களா? உங்கள் படத்தில் வி.ஏ. செல்லப்பா கதாநாயகன் நடிக்கிறான்றது தான் ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே என்று பொறிந்து தள்ளினார் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் அவ்வளவு ஆத்திரத்துடன் பேசி இதை சிரித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த டி.ஆர். ரகுநாத், நீ சின்ன பையன்றது சரியாக தான் இருக்குது, உன்னை கேலி செய்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஒன்று கூப்பிட்டு அனுப்புவாங்களா? நான் டைரக்ட் பண்ணுற தமிழறியும் பெருமாள் திரைப்படத்தில் விறகு தலைவன் என்ற பாத்திரத்தில் டி.எஸ். துரைராஜ் நடிக்கிறார். அவர் தான் அந்த படத்துடைய கதாநாயகன். அந்த பாத்திரம் முற்பகுதியிலே இளவரசனாக இருந்தவன். அந்த பாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். வேலை கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் மனதில் பதியக்கூடிய பாத்திரம். வேலை கம்மின்றனால கொஞ்சம் சம்பளமும் கம்மியாக தான் கொடுப்பாங்க, பரவாயில்லையா என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டார் டி.ஆர். ரகுநாத். வேலை கிடைச்சா போதும் என்ற மனநிலையில் இருந்த ராமச்சந்திரன் உடனடியாக அந்த படத்தை ஒப்புக்கொள்ள அந்த படத்திலே நடிப்பதற்கு அவருக்கு 300 ரூபாய் சம்பளம் என்று முடிவு செய்யப்பட்டார். தமிழறியும் பெருமாள் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் ராம்சந்தர் என்ற பெயரிலே அந்த படத்திலே நடித்த ராமச்சந்திரனுக்கு ஒரு அங்கீகாரத்தை அந்த படம் பெற்று தந்தது. இதற்கிடையிலே ஊருக்கு சென்று விட்டு சென்னை திரும்பிய தனது தாயாரை வரவேற்பதற்காக சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ற ராமச்சந்திரன் அங்கே சாயா படத்துடைய இயக்குனரும் தனது கண்கண்ட தெய்வமான நந்தலால் அவர்களை சந்தித்தார். வழக்கமான விசாரிப்புகளுக்கு பிறகு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ராமச்சந்திரனை பார்த்து நந்தலால் கேட்க, வேலை ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற உண்மை நிலவரத்தை அவரிடம் சொன்னார் ராமச்சந்திரன். உடனடியாக மவுண்ட் ரோடிலே உள்ள தனது அலுவலகத்தினுடைய முகவரியை ராமச்சந்திரனுக்கு தெரிவித்த நந்தலால் மறுநாள் காலையிலே தன்னை அங்கே வந்து சந்திக்கும்படி ராமச்சந்திரனிடம் கூறினார். மறுநாள் காலையில் முதல் வேலையாக நந்தலால் அவர்களை சந்திக்க சென்றார் ராமச்சந்திரன். பிரபல இயக்குனரான கே. சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு படத்தை இயக்க நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன், அதில் ஒரு நல்ல வேஷம் இருக்குது, அந்த வேஷத்தை உனக்கு தரேன் என்று சொன்ன நந்தலால் அவர்கள் மறுநாள் காலையிலே தனது வீட்டிற்கு வந்து விடும்படியும் அங்கிருந்து நாம் இருவரும் கே. சுப்பிரமணியத்தை சந்திக்க போகலாம் என்றும் ராமச்சந்திரனுக்கு சொன்னார். மறுநாள் காலையிலே சொன்னபடி ராமச்சந்திரனை அழைத்து கொண்டு கச்சேரி சாலையில் அமைந்திருந்த கே. சுப்பிரமணியம் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றார் நந்தலால். எம்.கே. தியாகராஜபாவரும் எஸ்.டி. சுப்புலட்சுமி ஜோடியாக நடிக்க கே. சுப்பிரமணியம் அவர்கள் இயக்கிய இந்த சாரங்கதாரா திரைப்படத்தை பல முறை பார்த்து ரசித்தவர் ராமச்சந்திரன். அந்த படத்தை பார்த்ததிலிருந்து கே. சுப்பிரமணியம் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வந்திருந்தது அவருக்கு. ஆகவே எல்லையில்லாத மகிழ்ச்சியோடும் ஒருவித பரபரப்போடும் கே. சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்க போகின்ற தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் ராமச்சந்திரன். அப்போது சினிமாவுலையிலே தனக்கு இருந்த செல்வாக்குக்கும் அந்தஸ்துக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கதர் வேட்டி அணிந்து கொண்டு மேலே ஒரு துண்டை போர்த்தி கொண்டு மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தார் கே. சுப்பிரமணியம். அவரை பார்த்து ராமச்சந்திரன் அப்படியே அசந்து போய் நிற்க, இதுக்கு முன்னாடி நடித்த அனுபவம் ஏதாவது இருக்கிறதா என்று அவரை பார்த்து கேட்டார் கே. சுப்பிரமணியம். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் 7 வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று ராமச்சந்திரன் சொன்னவுடன் தன் அருகில் இருந்த தனது 2வது மனைவியான எஸ்.டி. சுப்புலட்சுமியை பார்த்து, இவனும் நாடகம் நடிகராமே என்று சொன்ன கே. சுப்பிரமணியம், பாட தெரியுமா என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டார். தெரியாது என்று திட்டவட்டமாக ராமச்சந்திரனிடமிருந்து பதில் வந்தது. பாட தெரியலன்னா என்ன, பர்சனாலிட்டி பிரமாதமாக இருக்குது, பேசுகிற வார்த்தை சுத்தமாக இருக்குது, இது எல்லாத்துக்கு மேலே நந்தலால் சிபாரிசு என்னும்போது நடிப்பு திறமை பற்றி கேட்கவே வேண்டாம் என்று முகத்துக்கு நேராக ராமச்சந்திரனை புகழ்ந்த கே. சுப்பிரமணியம், நாளை காலையில் ஆபீஸ் வர சொல்லுங்க, மற்ற விஷயங்களை அங்கே பேசிக்கொள்ளலாம் என்று நந்தலாலிடம் சொன்னார். ஆனால் ராமச்சந்திரனை இந்த அளவு பாராட்டிய கே. சுப்பிரமணியம் அவருடைய படத்திலே ராமச்சந்திரன் நடித்தாரா என்பதை பற்றி நாளை வெளித்திரையிலே பார்க்கலாம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கதாநாயகிகள் என்பதால் தான் வணங்காமுடி படத்திலிருந்து விலகிவிட்டாராம் நடிகை இனியா. திரையுலகிற்கு வந்து 10 ஆண்டுகளாகியும் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறார் நடிகை காஜல் அகர்வால். படப்பிடிப்புக்கு நடுவே தன்னை சந்திக்க வரும் ரசிகர்களிடம் பேசி மகிழ்கிறாராம் நடிகர் விஜய். கதாநாயகனுக்கான பில்டப் எதையும் கவன் படத்தில் வைக்கவில்லை என்கிறார் இயக்குனர் கே.வி. ஆனந்த். எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பெண்கள் சவால்களை சமாளித்துதான் முன்னேற முடியும் என்கிறார் நடிகை ஸ்னேகா. சல்மான் கானுடன் விளம்பர படம் ஒன்றில் இணைந்து நடித்திருக்கிறாராம் நடிகை ஏமி ஜாக்சன். என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் ராணா. படப்பிடிப்பில் மாகாபா ஆனந்தை அண்ணா என்றுதான் அழைக்கிறாராம் அந்த படத்தின் நாயகி நிகிலா விமல். நல்ல படங்கள் அமைவது அபூர்வமாக இருக்கிறது என்கிறார் நடிகை தாப்சி. தனுஷிடம் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்கிறார் அநேகன் படநாயகி அமைரா தஸ்தூர். அடுத்து வருவது ரகசியம்.
கணவரை வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு காசு கேட்டப்போ ஒரு பைசா தரமாட்டேன்னு கைய வச்சுட்டாராம் புன்னகை நடிகையோட அப்பா. டயலாக இப்படி பேசலாம் அப்படி மாத்தலான்னு ஷூட்டிங்லயும் டப்பிங்லயும் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம் யோகமான அந்த காமெடி பாபு. எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாததுனால தன்னோட ஆண் நண்பரோட வெளிநாட்டுல ஜாலியா ஊர் சுத்திட்டு வராங்களாம் அந்த மில்க் நடிகை. வரிசையா படங்களை ஒத்துக்கிட்டே வர்றதுனால அந்த 2 எழுத்து இனிஷியல் கொண்ட இசை நடிகரை இயக்குற எண்ணத்தை கைவிட்டுட்டாராம் அந்த தாடி வச்ச விருது இயக்குனர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? தீர்க்க சுமங்கலியார். பெண்களுக்கே உண்டான நாணம் ஒன்ன மட்டும் விட்டுருமா என்ன? கல்பனா, வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை. வெவ்வேறு நேர்கோட்ல பிறந்து வளர்ந்த நம்ம கல்யாணங்கிற பந்தம் ஒரு இணக்கோட்ல இணைச்சு வச்சிருச்சு. என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாது. வாழ்க்கை முழுதும் சுகதுக்கங்கள்ல சரிபாதி பங்கெடுத்துக்க வேண்டிய கணவனும் மனைவியும் உடல் ரகசியங்களை மட்டுமல்ல உள்ளத்து ரகசியங்களையும் பரிமாறிக்கணுங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க இந்த மாதிரி ரகசிய ஏற்பாட்டையே செஞ்சு கொடுத்திருக்காங்க. முதல் இரவு நாம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். என்ன பத்தி உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, உன்னை பத்தி எனக்கு சொல்ல வேண்டியது உன் கடமை. பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரே ஆம்பளை பிள்ளையா பிறந்த என்ன வழிதவறி போகாம வளர்த்து ஆளாக்குனதோடு அவர் கடமை முடிஞ்சது. எங்க அப்பா போயிட்டாரு. சின்ன வயசுலயே பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிட்டதுனால பணக்கார பிள்ளைங்களுக்கே உண்டான உல்லாச கேளிக்கைகளுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் வேலியில படர வேண்டிய கொடிய வீட்டுக்குள்ள வச்சாலும் அது வளர்ந்த உடனே ஜன்னல்ல தொத்திக்குது இல்லையா? அதே மாதிரி நான் நெருங்கி பழக வேண்டிய நிலைமையில இருந்த என் ஸ்டெனோ டைபிஸ்ட் சுமதி கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். 2 பேரும் அளவு கடந்து பழகணும். அவளையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணதுனால எல்லாம் தாண்டி கூட உறவு வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. முதலாளி அசடு சரியா என் வலையில சிக்கிக்கிட்டாரு. அப்படி இப்படி உடனே அவளை கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டதை கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் கல்யாணமே வேண்டான்னு வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த என்ன எங்க அக்கா தான் வற்புறுத்தி உன்னை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த புதிய வாழ்க்கையை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டேன். இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா நாளை பின்ன வேற யார் மூலியமாவது இதையெல்லாம் கேள்விப்படும் போது என்ன பத்தி நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல கூட 2 பார்ட்டியும் மனவிட்டு பேசி எல்லா கண்டிஷனும் போட்டுத்தான் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு காலாவதியாக கூடிய வியாபாரத்துக்கே இவ்வளவு கண்டிஷன் தேவைப்பட்டதுன்னா காலம் பூரா இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒப்பந்தத்துல நாம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? கணவனும் மனைவியும் எந்த ரகசியமும் இல்லாம பழகினா அவங்க வாழ்க்கையில ஒரு சிறு சலனம் கூட ஏற்படாது. உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் மயக்கம் இருந்தா நீ பயப்படாம என்கிட்ட சொல்லலாம். சொல்லு. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை வேதிகா. பெயர் வேதிகா. பிறந்த நாள் 21/2/1988. பிறந்த இடம் சோலாப்பூர், மகாராஷ்டிரா. தந்தை பப்பு, தாய் லலிதா, சகோதரிகள் ரூபாலி, ரேகா. படித்தது MSc. அறிமுகம் மദ്രാசி, இயக்குனர் அர்ஜுன். நடித்த படங்கள் தமிழ் 6, மலையாளம் 3, தெலுங்கு 2, கன்னடம் 2. நாளைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இயக்குனரும் நடிகருமான சசிகுமார். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.